ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல, 2 பேரும் வேலையாக இருந்தோம். அதனால இவன் கொஞ்சம் வேலையாக இருந்தான், சரி வேலையாக இருந்தேன், அதனால் வந்து வீடியோ போடல. சரி நடுவில் வந்து இவன் வந்து வின்லாண்ட் சாகா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வந்து என்னென்னமோ ரொம்ப நாளாக அனிமே பார்க்க சொல்லுவேன், இவன் பார்க்கவே மாட்டான். இப்போ தான் ஒரு வழியாக வின்லாண்ட் சாகா பார்த்துருக்கான். ஸோ அதனால் வின்லாண்ட் சாகா பற்றி பேசலாம். வந்து வின்லாண்ட் சாகா வந்து பயங்கரமான ஒரு டீப் ஃபிலாசபி உள்ள ஒரு அனிமே. நீங்கள் வந்து அந்த கதை வந்து வின்லாண்ட் சாகா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஷோனன் அனிமே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஷோனனில் வந்து பிக் 3 அப்படின்னா நருட்டோ, ப்ளீச்சு, ஒன் பீஸ். இதோ ஒன் பீஸ் இங்கே இருக்குது, மங்கி டி லூஃபி. அதே மாதிரி சைனன்னு சொல்லுவாங்க, அது அடல்ட்ஸ் பார்க்குறது. அடல்ட்ஸில் வந்து பிக் 3ன்னு சொன்னால் வேகபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் மறந்துட்டேன், ஆக்சுவல் பேர். அந்த ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஜப்பானில் உண்மையாக இருந்தவர், அவரை பற்றின கதை. அதுக்கப்புறம் பர்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்செக்கும் செம்ம ஃபேமஸ். அவர் ரைட்டர் இறந்துட்டாரு, பர்செக் ஃபுல்லாக முடியல. அதுக்கப்புறம் 3வது வந்து வின்லாண்ட் சாகா. வின்லாண்ட் சாகாவும் ரொம்ப பிக் 3 சைனன் அனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் 3 ஷோனன் அனிமே பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஒருத்தர் போட்டால் கூட நான் வந்து பிக் 3 ஷோனன் அனிமே பற்றி வீடியோ போடுறேன், ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம வந்து வின்லாண்ட் சாகா பற்றி வரும். வின்லாண்ட் சாகாவோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னு பார்த்தா தோர்ஃபின். தோர்ஃபினோட அப்பா வந்து தோர்ஸ், ஹூ வாஸ் ஜோஸ் வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்த ஒருத்தர் தான் வந்து தோர்ஸ். தோர்ஸ் எப்படிப்பட்டவர்னா, வார்னால ரொம்ப ஒரு மைண்ட் ஃபெட்டிக்கான ஒரு ஆள். போரை பார்த்து சண்டை போட்டு அவர் வந்து விட்ரா பண்ணுறாரு. செத்து போயிட்ட மாதிரி அவரே ஸ்டேஜ் பண்ணிட்டு போர்க்களத்துலேருந்து வெளியே வராரு. அவர் வந்து வைக்கிங்ஸை சேர்ந்தவர், ஓகேவா. ஆக்சுவலாக பயங்கர சாம்பியன். ஆக்சுவலாக கை வச்சாலும் வெற்றி தான். ஆமாம், செம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் மேனு. தார்ஸ் வந்து தான் ட்ரோல் ஆஃப் ஜோ வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ட்ரோல்னா ஒரு மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான உருவம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் கிடையாது, அதுதான், ஓகேவா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. அதோட அவர் வந்து தலைமுறை வேறாரு. 15 வருஷம் ஆகுது. அவருக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, ஒரு பையன் பிறக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பொண்ணு பையனில் பையன் தான் முக்கியமான மேட்ரு இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபஸ்ட் சீசன் மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்துருக்காருன்றதால நம்ம ஃபஸ்ட் சீசன் பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஃபஸ்ட் சீசனில் நம்ம முக்கியமாக காட்டப்பட்டது வந்து 3 கேரக்டர்ஸ். ஒன்று வந்து தார்ஸ், இன்னொன்று வந்து ஆஸ்கலாட். தலைவன் தான் ஃபர்ஸ்ட் சீசனோட ஹீரோ. செகண்ட் வந்து 3வது வந்து தார்ஃபின், அதாவது இந்த ஓவரால் வின்லாண்ட் சாகாவோட ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது ஆங்கரிங் ஃபேக்டர். அவனை சுற்றி தான் கதை நகரும். இந்த மொத்த வைக்கிங்ஸோட கதையும் இங்கிலீஷ்மேனோட கதையும் அங்கே தான் நகரும், ஓகேவா. இப்போ வந்து என்ன ஆகும்னா, திரும்ப வந்த, அதாவது போர்லேருந்து வந்த வித்ட்ரா பண்ணி வந்த தோர்ஸை வந்து அவனோட ஃப்ளோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிங்டமை சேர்ந்த ஒருத்தன், வைக்கிங் கிங்டம் சேர்த்த ஒருத்தன் வந்து வார்ல இருந்து வித்ட்ரா பண்ணி வரல. அவன் அந்த கண்ட்ரி அந்த ரீஜன்ல இருந்து வித்ட்ரா பண்ணி தனி ஐலாண்ட்ல போய் செட்டில் ஆயிடுவான். அவன் குடும்பத்தோட ஐஸ்லாண்ட்ல இருப்பான் தனியா. அந்த ஐலாண்ட் பேர் ஐஸ்லாண்டு. அதாவது இவங்க வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு மித்தாலஜி ஒன்று இருக்கும். ஃபார் எண்ட்ல நார்த்ல வந்து ஒரு ஹெவன் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது இடம் பேர் வின்லாண்ட் சாகா. வின்லாண்ட்ல போய் அடையிறது தான். ஏன்னா வந்து இவங்க அந்த காலத்துல வாழ்ற கண்டிஷன்ஸ் ரொம்ப அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ், ரொம்ப கோல்டு, இல்லைன்னா ரொம்ப ஹாட்டு, இல்லை ரொம்ப வார். இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு வீரன், ஒரு மகா வீரனால தான் வந்து எல்லாரும் நம்மள அந்த கிங்டம் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டினா அவர் சொல்லுவாரு, தோர்ஸ் வந்து ஒரு அந்த லெஜெண்ட் பேர் என்னது வந்து, அவர் வந்து கொண்டு போவாருன்னு சொல்லுவாங்க. அவரோட வம்சாவளி தான் இதுல வர ஒரு கேரக்டர். அதை பத்தி போக பேசுவோம். என்ன ஆகும்னா, அவர் வந்து அது மாதிரி யார்கிட்ட சொல்லுவாருன்னா, அதை வந்து தோர்ஃபின் கிட்ட சொல்ல மாட்டாரு. அங்க ஒரு ஸ்லேவ் வந்து சாக கிடப்பான், ஓகேவா. அவன்கிட்ட வந்து நம்ம போவோம், எங்க போவோம்னா இது மாதிரி ஒரு பிளேஸ், இங்க வந்து அடிமைத்தனம் கிடையாது, போர் கிடையாது. கிறிஸ்டியன்ல வந்து ஹெவன் சொல்ற மாதிரி, பசி கிடையாது, பட்டினி கிடையாது மாதிரி, போர் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல போர்ன்றது ஒரு கானான் மாதிரி, பாலும் தேனும் ஓடுற பூமி அப்படின்னு சொல்ற மாதிரி. அது எங்க திரும்பாதல் பிளஷர் ஒன்லி, நோ பெயின். அது வந்து நம்ம ஒரு மெட்டஃபரா கூட எடுத்துக்கலாம். வேர்ல்ட் வித்தவுட் வயலன்ஸ், வேர்ல்ட் வித்தவுட் பீஸ், இந்த ஃப்ரீடம், அந்த ஒரு
பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தை தான் வின்லாண்ட்னு சொல்றாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். புரியுதா உனக்கு? அப்படி கூட சொல்லலாம். இந்த வார் இல்லாத என்கல்ஃப் பை வார் எப்ப எடுத்தாலும் அடி அங்க வந்து எவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போவான்னு தெரியாது. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம இருந்தது. உலகத்தோட மேப் யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல அந்த அதாவது விண்ட் எங்க எடுத்துட்டு போதோ அந்த இடத்துக்கு கப்பல் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேகப்பாடு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த காலத்துல. வந்து அன்சர்டனிட்டி ரொம்ப மிகுந்த அந்த காலத்துல. ஸ்லேவரி, பிரிசன் டேக்கிங் ஃப்ரம் பிரிசன் வார்லேருந்து பிரிசனர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அடிமைத்தனங்கள் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஸோ அந்த காலத்தில் வந்து பீப்புளுக்கு வந்து ஃப்ரீடம் தான் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அட்மோஸ்ட் நீட் ஆஃப் த லைஃபாகவும் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா ஒரு ஃப்ரீடம். ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து அந்த அந்த ஒரு மித்தாலஜி வின்லாண்ட்ன்ற ஒரு இடம் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இட் இஸ் பீயிங் அதாவது ஆன்டிசிபேட்டட் பை ஆல் த பீப்புள் டு ரீச் தேர் ஹவவர் பாசிபிள். ஸோ இப்படி இருக்கும்போது இப்படியே வந்து கதை நகரும் போது தோர்ஸை வந்து திரும்ப கூப்பிடுறாங்க. அப்படி நீ திரும்ப வரலன்னா நீ இருக்கிற டிவியில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுரும் அப்படின்னு சொல்லும்போது தோர்ஸ் வந்து ரொம்ப ரைட்டியஸான ஒரு மனுஷன். ஓகேவா? அவர் அவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து எதுக்காக பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ட்ரூத்தான அவர் உண்மை நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக கொலைகள் பண்ணாரு. அது தப்புன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் சரி நம்மளால யாருக்கும் இங்கே ஐஸ்லாண்டில் இருக்க யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வார்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒரு 5 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு 5 ஆண் மகன்களை மட்டும் கூப்பிட்டு கொண்டு அங்கே வந்து இருக்கிற ஒரு பெரியவர், அவர் கேரக்டர் பேர் மறந்துட்டேன். அவர் வந்து எப்படின்னா கப்பலோட்டி, அவரோட வேலையே வந்து கப்பல் ஓட்டுறது போயிட்டு. ஆமா, அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு முன்னோடின்னு ஒரு டிராவலர் எக்ஸ்ப்ளோரர். அவர் வந்து ஃபுட்டு இது பண்றவர், ஃபுட்டு எல்லாத்தையும் மாத்தி ஒயின் இது மாதிரி பண்டமாற்று முறையில வந்து பாட்டர் சிஸ்டம் வந்து பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவரையும் துணை கூட்டுக்கிட்டு 2 ஷிப் எடுத்துட்டு போறாங்க. நான் போய் வைக்கிங்ஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறேன், இவங்க எல்லாரையும் பாதியில கூட்டு போயிருங்க அப்படின்றதான் அவனோட பிளான். ஓகேவா? நடுப்புல வரவர் தான் தலைவர் நாஸ்கலாட். வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, அவர் வந்து ஒரு பிரைவேட், ஆனா அவர் வந்து அலையன்ஸ் வித் வைக்கிங்ஸ். அவரும் ஒரு வைக்கிங் தான், பிளட்டால அவரும் ஒரு வைக்கிங் தான். ஆனா அவருக்கு வைக்கிங்ஸா பிடிக்காது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது 2 ஷிப்பு, ஒரு ஷிப்புக்கு 30 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிப்புக்கு 60 பேர் போய் நிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் பயந்துருப்பாங்க. ஆனா தார்ஸ் பயப்பட ஒரு ஷிப்புல குதிச்சு மொத்த பெரிய அப்படியே வந்து வைப் அவுட் பண்ணுறாப்புல. மஜாவான ஒரு ஃபைட் சீன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரோட பையன் வந்து மாட்டிக்கிறாரு. ஓகேவா? என்ன பண்றாரு, லெட்ஸ் ஃபைட். நீ வந்து இந்த ஷிப்போட தலைவன் தானே, நீயும் நானும் சண்டை போடுவோம். சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டனா என்ன வேணுமோ பண்ணிக்கோ, நான் ஜெயிச்சிட்டேன்னா எங்களை விட்டுரு, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க மாதிரி அந்த சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து தார்ஸ் ஜெயிச்சிடுறாரு. ஓகேவா? ஆனாலும் அவர் பையனை வந்து பிடிச்சி வச்சுட்டு கொலை பண்ணிடுறேன்னு சொல்றதுனால என் உயிரை எடுத்துக்கோ, என் பையன் உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் மனுஷன் வந்து நின்ன இடத்துல குத்துக்கள் மாதிரி அம்புகள் பாயப்பட்டு he could have done anything. ஏன்னா அவர் வந்து அது வரைக்கும் காமிச்சது மாதிரி அதாவது capable of killing, invincible மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருந்தாங்க. அவரை எதுவும் பண்ண முடியாது. he can't be broken, he can't be defeated மாதிரி ஒரு ஆளை காமிச்சிருந்தாங்க. he stood for his word. அவங்க பையனை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. he could have even gone and rescued himself. எதுக்கு அது மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கொலை பண்ண கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் கையனை காப்பாத்துனா அங்க ஒரு கொலை விழுந்திருக்கணும். he don't want to kill anyone and he believed in his word. நம்ம செத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு so he stood there and got all the arrows in his chest. எல்லா இடத்துலயும் உடம்புல வாங்கிட்டு சாகுறாரு அங்க. அதாவது வின்லாண்ட் சாகாலே ஒரு பிளசன்டான ஒரு கேரக்டர்னா அந்த ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்டே கொண்டுருவாங்க. 3வது எபிசோட் 4வது எபிசோட்லயே கொண்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆவியா வந்து நிறைய பேசிட்டு இருப்பாரு. தனியா வந்து அசிரிதியா ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இங்க இருந்து என்ன ஆகும்னா, தார்ஃபின் வந்து தான் அப்பாவுக்கு, தார்ஃபினோட கேரக்டரை பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அஸ்கலாடு கிட்ட போறதுக்கு முன்னாடி தார்ஃபினோட கேரக்டர் ரொம்ப வெல் டிஃபைன் கேரக்டர்லாம் கிடையாது. ரொம்ப மட்டியான ஒரு கேரக்டர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும். அதாவது பழி வாங்கணும். ஐலாண்ட்ல இருக்கிற வரைக்கும் ஒரு கியூரியஸான ஒரு சைல்டு. வாட் இஸ் பியாண்ட் தீஸ் வாட்டர்ஸ், இந்த ஐலாண்டை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கதைகளா இந்த டிராவலர்னு ஒருத்தர் சொன்னோம்ல, அவர் சொல்ற அந்த கதைகளை வச்சு கேட்டு அவனுக்கு ஒரு அந்த தாத்தா மேல பிலீஃப் இருக்கும், இல்லாம இருக்கும், விளையாட்டுத்தனமா இருப்பான், இல்லாம இருக்கும். ஆனா பியாண்ட் த சீஸ் போய் அவன் நேரா ஒரு வார்ஃபேர்ல போய் ஈடுபட்டு he want to just experience life அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தார். ஆனால் அவரால் தான் வந்து ஒரு பெரிய அவங்க அப்பாவுடைய உயிரே போனதுனால சின்ன வயசுல டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு ஒரு என்ன சொல்றது அங்கேருந்து தொலைஞ்சிருவார். அதே மாதிரி he will not be rescued, actually rescued. From there also he'll be lost, he'll be joining the Ashkelon. லைஃப்லயும் லாஸ்ட் ஆயிடுவாரு. லைஃப்ல லாஸ்ட், எல்லாத்தையும் லாஸ்ட், ஐடியாலஜில லாஸ்ட்,
அப்புறம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, குதிரை கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரு அனிமல் ஐடியாலஜில மாறிடுவான். அது வரைக்கும் அவங்க அப்பா இருக்க வரைக்கும் ஒரு குழந்தையா இருந்தவன் ஆஸ்காலாட கொல்லணுன்றது மட்டும்தான் அதுக்கப்புறம் ஐடியாலஜியா இருக்கும். அவனை சுத்தி என்னென்னமோ நடக்கும், பொதுமக்கள் கொல்லப்படுவாங்க. சரி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வந்துருவோம். அதான் அந்த பெரியவர் சொன்ன கதையை கேட்டு அவனை பொறுத்த வரைக்கும் வாரியர்னா தான் கெத்து, ஓகேவா? அவன் மாசு கெத்து, அவங்க அதுல சொல்லல. பட் ஆனா அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சின்ன வயசுல அதுதான். ஆமா, அவங்க அப்பாவும் பெரிய வாரியர். he want to meet up to his father. அவங்க அப்பாவுடைய நிலைமையோட பெரிய நிலைமைக்கு போகணும். அவங்க அப்பா வாரியர்னு அவனுக்கு அப்ப தெரியாது. அவங்க அப்பா பெரியாரு, நம்மளும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து அவங்க அப்பா கிளம்புறாரு போருக்கு, ஒரு 5 பேரை கூப்பிட்டுட்டு. அப்போ வந்து அவன் போயிட்டு அவங்களோட அப்பாவோட பழைய பெட்டிக்குள்ள இருந்து ஒரு கத்தி ஒன்று எடுப்பான். அந்த கத்தி பிளேஸ் பிக் ரோல் ஆஃப்டர் இந்த ஸ்டோரியில கண்டினியூஸா. அந்த கத்தி எடுக்கும்போது அவன் கையில இருந்து அவங்க அப்பா புடுங்குவாரு, அவங்க அப்பா கையில இருந்து ரத்தம் ஊத்தும். நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா அந்த கத்தியை வச்சுதான் தார்ஃபினை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த கத்தினாலதான் அவங்க அப்பாவுக்கு சாவு வந்திருக்கும். அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த கத்தினாலதான் இவங்க அப்பாவுக்கு சாவு அப்படின்னு. தார்ஃபின் எடுத்த கத்தினாலதான் அவங்க அப்பாவுக்கு சாவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு சாவு. நீ இன்னும் நல்லா டீப்பா பார்த்தனா சண்டை போடணும்னு சொல்லி கேட்பான். யார் சண்டை போடணும்னு கேட்பாரு, கெட்டவங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் எனிமி அப்படின்னுவாங்க. அவங்க அப்பா டீசெண்டா சொல்லுவாரு, இதுதான் மொத்த இந்த வின்லாண்ட் சாகாவோட மொத்த கதையே இதுதான். வின்லாண்டை பத்தின கதையும் இதுதான், அவங்கள பத்தின கதையும் இதுதான், அங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்களை பத்தின கதையும் இதுதான். We have no enemies. No one have enemies. Bro has no enemies. Bro has no enemies. No one has to get hurt. யாருக்குமே அது டிசர்விங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. No one has right to be overtaken, beaten or killed. அவனுக்கு அது புரியும் தார்ஃபினுக்கு, ஆனா அவன் அதை ஏத்துக்க மாட்டான். நீ நல்லா பார்த்தனா அவனுக்கு அது புரியும், அவன் கண்ணுல ஒரு இது வரும், ஆனா அவன் ஏத்துக்கிற அந்த வயசு கிடையாது அவனுக்கு. அந்த மென்டாலிட்டி he want to become a warrior. ஒரு வாரியரோட பர்பஸ் எப்போ இருக்கும், சண்டை போடுறதுதான் வாரியரோட பர்பஸே இருக்கும். Our aspiration of becoming a warrior has surpassed the theology, அதாவது the ideology that there is no enemy அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு மேட்டரு. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து வார்ன்றது ரொம்ப இன்னெவிட்டபிள். அவங்க அப்பா சொன்ன மாதிரி we have no enemies ன்னு சொல்லிட்டு அவர் எப்போ வந்தாருன்னா அவரே பயங்கரமா சண்டை போட்டுட்டு நிறைய வாரில் அடிச்சு பிடிச்சி வந்து அவரே கத்துக்கிட்டு அப்புறம் தனியா வந்து ஆரம்பிச்சு அவர் ஒரு சிவிலைசேஷனை கிரியேட் பண்ணும்போது அவரோட என்வரான்மெண்ட்ல வார் எதுவும் இல்லாம அடிதடி எதுவும் இல்லாம எப்பவுமே எப்படி இருந்தாலுமே ஒரு பெரியவர் இருந்தாருன்னா இஸ் a protector, he is going to get access from the people. ஆனா அவர் இந்த இடத்துல அவர் எதுவும் பண்ணாம அப்படி ஒரு சிவிலைஸ்டான ஒரு இடத்துல ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த ஐலாண்ட்ல. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க பையனுடைய அந்த கியூரியாசிட்டினால அவர் அங்கிருந்து வெளியே வந்து அந்த லேண்டே அவன் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதா போச்சு. அண்ட் இன்னொன்று இங்கே கவனிக்க வேண்டியது, பெரியவங்க சொல்றது கேட்கணும். ஏன்னா he have seen everything. இங்கே தான் வந்து டோஃப்ளெமிங்கோ, அதாவது ஒன் பீஸில் வந்து டோஃப்ளெமிங்கோன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அது வந்து மெரின்ஃபோர்ட் வார் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க்கில் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லும் ஒரு கேரக்டர் கிட்ட, பைரட்ஸ் ஆர் ஈவில், மெரின்ஸ் ஆர் ரைட்டியஸ் அப்படின்னு நீ சொல்கிற. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் மாற இந்த விஷயங்கள்லாம் மாறிட்டே தான் இருக்குது. அமைதியை பார்க்காத குழந்தைங்களுக்கும் போரை பார்க்காத குழந்தைங்களோட வேல்யூஸும் வித்தியாசமாக இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் எப்படின்றத வந்து யார் மேலே இருக்கானோ அவன் தான் டிஃபெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கோட் ஒன்று சொல்லுவார், ஓகேவா? இப்போ நான் இதே இங்கே கொண்டு வரேன்னா, இங்கே வந்து அமைதியை பார்க்காத குழந்தை வந்து தோர்ஸ், ஓகேவா? அவரோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டு. போர் கூடாது, போர் தப்பு, போர்லேருந்து வெளியே வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் அவரோடது. போரை பார்க்காத குழந்தை வந்து தார்ஃபின், ஓகேவா? அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட், அது வந்து ஒரு ஃபன்னா பாக்குறான், அது லெவலா பாக்குறான், அப்கிரேடேஷனா பாக்குறான். லூசு பையல போடுறான். இது எத்தனை பேசாவாங்க தெரியுமா அவனுக்கு ஆனா தெரியல. அந்த காலத்துல ஒரு ஹானரா பார்க்கப்பட்டது. நாட்டுக்காக சண்டை போட்டு பெரிய ஆளு, நான் ப்ரொடெக்டர் ஆஃப் த ரெஜிம்னு ஒரு இருந்ததுன்னா அது பெருமை தான். எந்த அளவுக்குன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெருமையான. அவங்களுக்கே மெச்சூரிட்டி கிடையாது, அதனாலதான் அவங்களை பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்படி இருக்கும்போது அதான் இந்த 2 பேரல்ஸ் தான். அவங்க 2 பேருமே சேம் காயின் தான், ஒரே வீட்டில் இருக்கவங்க தான். அவங்க அப்பா இவன் பையன். ஆனால் அந்த ஐடியாலஜி இருக்க அப்பாவாலேயே அவன் பையனை வந்து இது பண்ண முடியல. அந்த குழந்தை பிராட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால தான் அதனால வேற பெரிய சாய்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு இன்னொரு சைடு ஆஃப் த காயின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரை பத்தி லெஜெண்ட்ஸ் பேசுறாங்க. இவனுக்கு சஸ்பிஷன்ஸ் வருது உங்க அப்பாவுடைய எபிலிட்டிஸ் பத்தி, உங்க அப்பாவுடைய ப்ரீவியஸ் லைஃப் பத்தி. அதே மாதிரி இந்த தாத்தா சொல்ற கதைகளோட லெஜெண்ட்ஸை பத்தியும் இவனுக்கு நிறைய கியூரியாசிட்டி வருது. அப்படி இருக்கிற அவனுக்கே காதார கேட்கிற ஒரு சின்ன பையனுக்கு அது இப்படி வர்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி நிலைமையா போயிடுச்சு. அதான் சொல்றாங்க, சொன்ன மாதிரி the kids who have not seen war
will not know the pain that follows, will not know the consequences of the war, and the mentally என்ன ஒரு அவன் பயங்கர மென்டல் டார்ச்சருக்குள்ள அண்டர்கோ ஆவான். அதுக்கு அடுத்தது அவன் போயிட்டு அவன் ஆஃப்டர் இஸ் ஃபாதர் ஹஸ் பீன் கில்ட், அவனை மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் வந்து உலகத்துல எந்த குழந்தையுமே போயிருக்காது. ஸோ அவன் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஆஸ்கலாட் கூடயே வந்து தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வருவா போல, ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஆஸ்கலாட கொல்ல ட்ரை பண்ணுவான். ஓகேவா? அப்படி கொல்ல ட்ரை பண்ணும்போது ஆஸ்கலாட கொல்ல முடியாது. அவன் என்ன 10 வயசு பையனா இருப்பான். யாரு? ஆஸ்கலாடு வந்து அவங்க அப்பா கூடயே சண்டை போட்டவன், ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் கூட ஈடு கொடுத்துன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சண்டை போட்டு நின்ன வந்து ஆஸ்கலாடு. அதாவது ஸ்கில்ஸ்ல வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை விட அவனுடைய ஸ்கில் செட்டை வந்து பயங்கரமா யூஸ் பண்ற ஒரு ஆள்னா அது ஆஸ்கலாட். ஹி இஸ் a very skillful man, swordsman, பயங்கரமான ஒரு பிளானிங்ல வந்து தரமான மனுஷன். பிளான் பண்ணாருன்னா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்படி இருக்கும்போது அவரை எவனால கொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும். சோ அவர் என்ன சொல்றாரு, அது வரைக்கும் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரைவேட் ஆர்மி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு until some certain point. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு என்னோட டுவெல் பண்றதுக்கு நீ தகுதியான ஆளுன்னு. ஸோ அப்போ நான் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து தார்ஃபின் வந்து ஆஸ்கலாட் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவரோட ஒன் ஆஃப் த சபார்டினேட்ஸாவே மாறிடுறான். ஓகேவா? அவனுக்கே தெரியாம அவனோட ஏம் என்னது, ஆஸ்கலாட கொல்லணும். அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு ஒரு டியூவல்ல போய் நிக்கணும்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் கில், செகண்ட் கில், தேர்ட் கில் அதெல்லாம் வந்து பயங்கரமா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கில் செமையா இருக்கும். அதாவது ஒரு குழந்தை, ஒரு இன்னசென்ட் குழந்தை, 10 வயசு பையன் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்மியை சேர்ந்த ஒருத்தனை கொல்லுவான். அதெல்லாம் வந்து மஜாவா காமிச்சிருப்பாங்க. அவன் கொல்லிட்டு கத்துவான், உன்னை கொல்லுவேன். அந்த கண்ணுலயே அந்த அனிமேவை வந்து பயங்கரமா டிபிக்ட் பண்ணிருப்பாங்க. செமையா இருக்கும். அந்த ஆங்கர், அப்புறம் அந்த வெரி சேஞ்ச், அக்ரஷன், ஃபர்ஸ்ட் கில், அந்த வாண்ட் ஆஃப் கில்லிங் த நெக்ஸ்ட், அதெல்லாம் வந்து பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஃபயர்ல அப்போ ஒரு டைலமாவான சிச்சுவேஷன் காமிச்சிருப்பாங்க. டைலமாவான சிச்சுவேஷன் அதாவது எப்படின்னா, அவங்க அப்பாவை ஒருத்தன் கொண்டுட்டான், அவனை கொண்டுன்னு நினைக்கிறான். ஆனா அவனாவே மாறி அவன் அந்த இடத்துல நிப்பான். அவனாவே மாறி நிக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு சின்ன கில்ட்டு கூட இருந்திருக்காது அந்த நிலைமையில. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அவன் மூஞ்சில கில்ட்டு காட்டுவாங்க, அதுக்கப்புறம் மயிரா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு, அதாவது அவன் பிரைவேட் ஆர்மி வந்து அந்த ஊரை சூறாடிட்டு இருக்காங்க, ஸ்பாயில்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அந்த ஒரு வீட்டுக்கும் ஃபயர் செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை, ஒரு பாட்டி, ஒரு தனியார் வீட்டுல இருக்காங்க. அவங்க இவனை காப்பாத்திருக்காங்க. அதாவது இவன் வந்து தனியா அடிபட்டு இது ரொம்ப சாவர நிலைமையில இருக்கும்போது இவன் வீட்டுல சாப்பாடு போட்டு, அவன் அந்த காலத்துல காமிப்பாங்களே படுக்க போட்டு துணி கிணி வச்சு சூப்பு கீப்பெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி மீட் எடுத்து கொண்டு வந்தவனை he could have saved at least for the sake of gratefulness and giving back அப்படின்னா பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த பார்பேக்கு அந்த வெறி அவங்க அப்பாவுக்கு கொண்டவன ரிவெஞ்ச் எடுக்கணும். அதான் இப்படி பாப்பான். அவன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்கலாட கொல்லணும். ஆஸ்கலாடு பசீர்பா வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆஸ்கலாட கொல்லணும். மற்றபடி அவனுக்கு பயங்கரமா மாதிரி விட்டியா அவனை வந்து கைட் பண்ணிட்டு போவான். அவனுக்கு தெரியும் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கிட்டு அப்படின்னு அவனுக்கு தெரியும். தேவைப்படுறப்ப பயங்கரமா யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி டியூவல் வரப்போலாம் சூப்பரா அவனை டேக்கிள் பண்ணி படுக்க போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவான். எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா வந்து ஆஸ்கலாட் கூட அவன் டீம் மெம்பர்ஸ் யாருமே கூட சண்டை போறது ஈடு கிடையாது. ஆனா அவன் ஈடு கொடுத்து சண்டை போடுவான். தார்ஃபின் செம ஸ்ட்ராங். அதாவது ஸ்கில் செட், அவனோட வெறி வந்து அவனை எல்லாம் மறக்க வச்சிச்சு. வாட் கேன் பி லாஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம என்ன லூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஆஸ்கலாட போடுறது மட்டும் தான். அதே மாதிரி ஆஸ்கலாட் ஹி குட் ஹவ் கில் த தார்ஃபின் இன் ஃபர்ஸ்ட். ஆனா சமடி அடிப்பான், சும்மா போட மாட்டான். மரண அடி அடிச்சு மூஞ்சி கிஞ்சி வாயெல்லாம் பஞ்சர் பண்ணி தான் அனுப்புவான். உயிரை மட்டும் எடுக்க மாட்டான். ஒரு வாட்டி சண்டை நடக்கும் போது அதான் பண்ணுவான். தார்ஃபின் வந்து ஒரு கட்டத்துல ஆஸ்கலாட விட ஸ்ட்ராங்கா மாறிடுவான். ஆனாலும் ஆஸ்கலாடுக்கு தெரியும் தார்ஃபின் எப்படி டிஃபீட் பண்ணுவான், எப்படி டிஃபீட், அவன் வீக் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். சோ அவனால வந்து ஆஸ்கலாட டிஃபீட் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் வின் பண்ணிடுவான். ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தலைவன் பேச ஆரம்பிச்சிடுவான். நருட்டோ மாதிரி பேசி அவனை ஏமாத்தி அடிச்சு தூக்கிடுவான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கதான் ஒரு கதை நடக்கும். இங்கதான் ஆஸ்கலாடோட அப்ரைசிங் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தார்ஃபின்ல இருந்து ஆஸ்கலாடுக்கு மொத்தமா அப்படியே ரோல் மாறும். ஆஸ்கலாடு வந்து பேசிக்கலி அவர் வந்து அவரோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து ரோமன்ஸ் தான் அவரோட ஆன்செஸ்டர்ஸ். ஓகேவா? ஆஸ்கலாடோட ஆன்செஸ்டர் அவங்க வந்து இங்கிலீஷ்மென்னால டிஃபீட் பண்ண போடுறாங்க. இந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்மென் வந்து வைக்கிங்ஸால் டிஃபீட் பண்ண போடுறாங்க. அந்த வைக்கிங்ஸ் தான் இப்ப இருக்கிற இவங்க இங்கிலாந்துல இருக்கிற அரசர்கள், இந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து வைக்கிங்ஸ். ஓகேவா? அதான் அந்த திருட்டு புத்தி வந்து இன்னும் போல எப்பயுமே எவனை கேப்சர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அவனோட அந்த ஃபேமிலி வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நடந்த விஷயங்கள், அவனோட பேரண்ட்ஸால நடந்த விஷயங்களும் சேர்ந்து அவன் வந்து அவனோட மக்கள்
அவனோட ஆக்சுவல் ஆரிஜின் மக்கள் இருக்காங்கல்ல, ஆக்சுவல் ரோம் சேர்ந்த மக்கள், ரோமானியர்கள், அவங்கள வந்து அந்த நாட்டில் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்பதான் அவனுக்கு ஒரு துருப்பு சீட்டா பிரின்சஸ் வந்து மாட்டுவார். ஓகேவா? பிரின்சஸை நம்மளோட கைக்குள்ள போட்டுக்கிட்டா இந்த வைக்கிங்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பிரின்ஸோட சால்வேஷன் அவன் என்லைட் ஆகிற சீன்லாம் மஜாவா இருக்கும். அதாவது முதல்ல அவன் வந்து பையனா பொண்ணானே தெரியாம ரொம்ப நாளா செம்ம வெள்ளையா இருப்பா போல, திறந்தா பிளாஷ் அடிக்கும் அந்த மாதிரி இருப்பா போல. பேச மாட்டான். அங்க வந்து ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அவன் பேர் என்னதுன்னு நினைக்க மறந்துடுச்சு எனக்கு. ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, கார்டியன் மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாரு. அந்த கேரக்டர் கிட்ட மட்டும்தான் மூணு நல்ல பேரு, நல்ல பேர் மறந்துட்டேன். முணுமுணுப்பான், வேற யார்ட்டையுமே பேசவே மாட்டான். அவன் நெக்ஸ்ட் பேசுற ஒரு ஆள் வந்து, அதாவது அந்த கிங்கே வந்து அந்த பையனை வந்து வெறுத்துருப்பாரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அதாவது ஒதுக்கி அவனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கும் போது இவர் வந்து தூக்கி வளர்த்து அவரு தான் வந்து கார்டியனா மென்டர் பண்ணி பாத்துக்கிற ஒரு ஆள் போல. ஆனா அவன் பேசவே மாட்டான். அவன் அங்க இருந்து ஒரு டிரான்சிஷன் அடைவான். அந்த சீன்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தார்ஃபின் வந்து பர்சனல் கார்டா இருப்பா போல, பர்சனல் கார்டா இருப்பான். அப்பெல்லாம் தார்ஃபின் மஜாவான ஆளு, சும்மா போட்டு எத்தனை பேர் வந்து வெட்டுவான். அதாவது பயங்கர ஸ்கில்லோட எபிடோம்ல இருப்பா போல. ஒரு பார்பேர், அதாவது ஒரு விஷயத்தால அந்த ஆர்மியால அச்சீவ் பண்ண முடியலன்னா இவர் தனியா ஒரு ஆள் போய் ஸ்பை மாதிரி உள்ள போயிட்டு டப்பு டப்பு போட்டு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வந்து நிறுத்துவாரு. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த கிங்கோட பிரின்சஸை கொண்டு போய் நம்ம பேலஸ்ல சேர்த்துட்டு நம்ம வந்து அவனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிங் இவனாக தான் இருப்பான். ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது தான் ஆப்போசிட்ல இருந்து வைக்கிங்கா இருந்து அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வேலை போன தார்க்கல் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள போடுவாரு. அவரு ஒரு பிரைவேட் ஆர்மி, மஜாவான கேரக்டர். பிரைவேட் ஆர்மியோ இல்லையோ தனியா நின்னு அடிப்பாரு, ஃபுல் ஆர்மி தனியா நின்னு அடிப்பாரு. மலை வீசுவான், அந்த உட்டன் பிளாக்ஸ் எல்லாம் வீசுவான். ஆளு என்ன மாதிரி சீன் அதெல்லாம். பிரிட்ஜை தூக்கி கையில நிக்க வைப்பாரு. ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பாப்ல, சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ரொம்ப எப்படி தார்ஸ் வந்து சண்டை போட மாட்டேன்னு ரைட்டியஸ் ஆனாலும் இவன் சண்டை போடணும்னு சொல்ற ஒரு ரைட்டியஸ் ஆனாலும் சண்டையில ரைட்டியஸா இருக்கிற ஒரு ஆளு. சண்டை போடுவேன், நேர்மையா போடுவேன், இருட்டானதுக்கு அப்புறம் சண்டை போட மாட்டேன், முதுகுல குத்தி ஒருத்தனை கொல்ல மாட்டேன், சின்ன பையன் அடிக்க மாட்டேன், ஈக்குவலான ஒரு ஆளை கூட சண்டை போடுவேன். தார்ஃபினை வந்து அவன் ஈக்குவலான ஆளா கன்சிடர் பண்ணுவான். அதே ஒரு பெரிய அங்கீகாரம். அதனால அவன் சண்டைக்கு போவான். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு இடத்துல என்ன வந்து டிஃபீட் பண்ணது ஒரே ஒருத்தன் தான் என் வாழ்க்கையில, அது வந்து உங்க அப்பா தான், என்ன விட ஸ்ட்ராங்கஸ்ட் அவன் மட்டும்தான், உங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தின்னு வருவான் அவனை. வாப்பா என் கூட சண்டை போடுவா அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல சண்டை போற நிலைமையே வரும். அந்த இடத்துல இந்த என்லைட் ஆன கிங்கோட பையன் பிரின்சஸ் வந்து அவனை ரெக்ரூட் பண்ணுவான். இந்த சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது அது வரைக்குமே வந்து ஒரு வாயை திறக்காத ஒரு பிரின்ஸ், எதுக்குமே கேப்பபிள், அது வரைக்கும் பப்பட் மாதிரி இருப்பா போல. ஒரு மாதிரி ரொம்ப கார்டடான ஒரு ஆளு, எதுவுமே வாயை திறக்காத ஒரு ஆளு. அவனை வந்து பொத்தி பாதுகாத்து சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. இவனே வந்து எக்ஸைல இருப்பா போல இங்க. அதாவது அவங்க அப்பாவே அவனை வந்து ஒரு மாதிரி இதுவும் ஸ்டேஜ் தான். இந்த ரெண்டாவது பையனை கொண்டுட்டா முதல் பையனுக்கு வந்து அந்த அரியாசனை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவனை வந்து நேரே கடத்தி கொண்டு போய் ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க, வார் ஜோன்லயே வச்சிருப்பாங்க. இவரை வந்து அதுல சும்மா அஸ்கலாட வந்து அப்பாயிண்ட் பண்ணி மீட் எடுத்து கொண்டு வந்து, அஸ்கலாட அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, அவனே வந்து எடுத்துப்பான். மாசான சீன், அதெல்லாம் டேக் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி அஸ்கலாடுக்கும் தனி இது இருக்கு, செட் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு. அதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த பிரின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு பாப்பா போல. கிங்குக்கும் செட் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு, இந்த பிரின்ஸை வச்சு அதை இது பண்ணிக்கலாம்னு பாப்பா போல. ஆனா பிரின்ஸை கொல்ல முடியாது, கிங்காலையும் டைரக்டா பண்ண முடியாது. அது மாதிரி பிரின்ஸாலையும் கிங்க கொல்ல முடியாது, டைரக்டா பண்ண முடியாது. டைரக்டா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரீசன்ஸும் வந்து இன்டென்ஷன்ஸும் இருக்கு. பிரின்ஸை டைரக்டா கொண்டா பையனே கொண்டுட்டான் ராஜா அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் வந்துரும். பிரின்ஸ் வந்து ராஜாவை கொண்டுட்டா இந்த பிரின்ஸ் தான் கொண்டான்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு ஸ்ட்ரைட்டா அரியாசனம் போயிடும். சோ ரெண்டு பேராலுமே கொல்ல முடியாது. ஆனா ரெண்டு பேருக்குமே கிரட்ஜ் வந்துருச்சு. ரெண்டு பேரும் கிரட்ஜ் வந்து ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவங்க அப்பா ஒரு கிரட்ஜ் ஏன் வந்ததுன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து செகண்ட் பையனை பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவங்க அப்பாவே கொல்ல பாத்துட்டாரு. இது ரெண்டு தான் ரீசன். ஓகேவா? மத்தபடி கிரட்ஜுக்கு வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. இப்படி இருக்க அவன் வந்து நீ வந்து இந்த பிரின்சஸையும் வந்து நீ தார்ஃபினோட சேர்த்துக்கலாம். தார்ஃபினோட டிரான்சிஷன் வந்து ஒரு கோட்டை நோக்கி இருந்தது. பிரின்சஸோட டிரான்சிஷன் வந்து பெருசு. அவன் வந்து உலகத்தையே மாத்தணும்னு நினைக்கிறான், ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்ட வந்து இது பண்ணணும். அவனும் வின்லாண்டை தான் உருவாக்கணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. திருப்பி வந்து ஒரு நார்மலைஸ்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போய் உட்காந்துடுறான். அதுதான் முக்கியம். வின்லாண்டை உருவாக்கணும்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோர்ஸ் வச்சு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிடுறாரு. ஈவன் அதாவது எப்படி காமிச்சிருப்பானோ ஒரு சாதுவான ஆளு, கத்தி எடுக்க பிடிக்காது, கொல்றது பிடிக்காது, யாரையும் கொல்றது பிடிக்காது, ரத்தம் பிடிக்காத மாதிரி ஒரு ஆளு.
சடன்லி he took control of a situation. ஒரு சிக்கமான ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இடத்துல வந்து கமாண்ட் பண்றாரு ஒரு ஆளை. அது வரைக்கும் வாயை திறக்காதவர் கம்முன்னு இருந்து அவன் கையை வெட்டாத அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. சொல்யூஷன் கொடுத்து அவர் அத்தாரிட்டியை வந்து அங்கதான் முதல்ல யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டேஸ்டிங் த எசன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அவர் கையில எடுக்கிறாரு. மேபி அந்த அத்தாரிட்டியை வச்சுதான் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். இப்ப சொன்ன மாதிரி whoever is in authority only dictates what is justice. ஜஸ்டிஸ் எதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒரு அத்தாரிட்டி இருந்தா மட்டும் தான் உன்னால இருக்க முடியும். ஒரு காமன் மேனா இருந்தா வந்து உன்னை கண்டு கூட மாட்டாங்க. இது இப்போ இந்த டெமோக்ராட்டிக் கண்டிஷன்ல கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆட்டோக்ரஸி கிங்ஷிப் இருக்கிற நேரத்துல வந்து அரியாசனே ரொம்ப முக்கியமா இருந்தது. அங்கதான் வந்து ஒரு பாய் டு மேனா மாறுறான். அது வந்து சூப்பரான சீன். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் ஆஃப் வின்லாண்ட் சாகா. நல்ல டிரான்சிஷன் அது வரைக்குமே. ஆனா இவரு தற்கூரி இருக்காருல தார்ஃபின், அவன் தற்கூரியாவே தான் இருப்பான். வெறும் ஸ்கில்ல மட்டும் அப்கிரேட் ஆயிட்டு இருப்பான். நம்ம ஸ்கில் அப்கிரேடேஷன் இங்க இது மூலையில அப்கிரேடேஷனே கிடையாது. அதனாலதான் அவங்க செகண்ட் சீசன் ஃபுல்லா உட்கார வச்சு ஓட்டுவாங்க. முதல்ல கத்துக்கோ புள்ளி பண்ண இருப்பாங்க உட்கார்ந்து. நேச்சர் யூனிவர்ஸே அவனை புள்ளி பண்ணிருக்கும். அவனும் ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணி மாறிட்டு இருப்பான். அப்படி போக கிங்டம் குள்ளேயும் போயிடுறாங்க. ஓகேவா, அவங்களோட பிளான் எல்லாம் நடக்குது. ஆனா அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஆஸ்கலாட் வந்து மாஸ்டர் மைண்ட் அவனோட பிளான் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆன் பாயிண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா கசிஞ்சிடறான் ஆளு. அவனோட நாட்டை வந்து அவன் எந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த நாட்டை வந்து அழிக்க போறேன்னு சொன்னது சின்னதா ஒரு ஆக்ஷன் கொடுப்பான், மாட்டிப்பான். அவனோட இன்டென்ஷன்ஸ் வெளிய வந்தது ராஜா வந்து மிரட்டுவான். இப்ப ராஜா வந்து பயங்கரமான ஆளு. இவங்களெல்லாம் விட மாஸ்டர் மைண்டான ஆள்னா சூப்பரா புத்திசாலி. அதாவது இன்டெலிஜென்ஸ் டு தி கோர். அந்த அவ்வளவு நாள் வந்து ஒரு பார்பரியன்ஸ்க்கு கிங்கா இருக்கிறது பெரிய விஷயம். வைக்கிங்ஸ் அவங்களுக்கு கிங்கா இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி அவங்க கண்ட்ரோலே கிடையாது. இப்ப தார்க்கெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட். இங்கிலாந்து கூப்பிட்டதும் வேலை கேட்டதும் போயிட்டான். ஆமா போயிடுவான். அதாவது ரொம்ப இன்ஸ்டேபிளா இருக்க ஒரு ஆளுக்கு அவனுடைய அறிவால அவனால கிங்கா இருக்கான். அவங்க பையனுங்களே கொன்னுட்டு அவன் கிங்கா இருக்க பிளான் பண்றான். ஸோ ஹீஸ் அ வெரி த எபிடோம் ஆஃப் பார்பரிக் ஆக்ஷன்ஸ். அவனும் அதே மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் தேவை அவனுக்கு. வந்து அஸ்கலாட் மேல முதல்ல இருந்தே ஒரு கண் இருக்கு. இவன் ஏதோ ஒண்ணு பண்றான், இவனாலதான் நம்ம பையன் வந்து என்லைட் ஆயிருக்கான், இவனாலதான் நம்ம பையன் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. ஆனா இப்ப வந்து ஏன்னா முன்னாடி அந்த தற்கொலை மாதிரி அந்த பையன் இருந்திருந்தானா he could have easily அவன் தள்ளிட்டு இருக்கலாம், எலிமினேட் பண்ணிருக்கலாம். இவன் பாருங்க உனக்கு அறிவுலாம் அவ்வளவு இல்லைங்கன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இப்போதுக்கு அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு டார்க்கில் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் இப்ப இருக்கிறதுல கரண்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரை கூட்டினு வந்துட்டான் கண்ட்ரிக்கு. அவனோட சைடு கூட்டினு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது அவனோட அப்படி இருக்கும்போது அவனோட அந்த ப்ராவஸ் அப்படின்றது அதிகமாகுது அந்த இடத்துல. அதனால வந்து அவனை குறைய சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நாங்க பேசுற கதையை நாங்க ஒன்னும் பேசல. அதனால உங்களுக்கு கதையை புரியாது. மேபி கதையை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க சொல்றதால உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, கதையினாலதான் புரியும். கதை பாத்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். அப்படி இருக்கும்போது அவன் வந்து சொல்றான் கிங்கு, இங்க பாரு உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், காதுகிட்ட போயிட்டு ஒன்னு என் பையனை வந்து எனக்கு கொடுத்துரு, இல்லைன்னா உன் நாட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னதும் அது வரைக்கும் அமைதியா இருப்பான் ஆஸ்கலாடு. டக்குன்னு கத்தி எடுப்பான். கத்தி எடுத்து அவன் பேரை சொல்லுவான், அவனோட ஃபுல் பேரை சொல்லிட்டு நீயாடா ராஜா நான் தான்டா ராஜா அப்படின்னு போடுவான். ஒரு போடு தலை துண்டா போயிடும். அதாவது அது வரைக்குமே வந்து கோர்ட்ல வந்து பயங்கர ப்ரொடெக்ஷன். கிங்க வந்து யாரா கொண்டு போறாங்களா யாரும் செம ப்ரொடெக்ஷன், சுத்தி சோல்ஜர்ஸ் நிப்பாங்க அந்த ரூம்ல. கிங்க கிட்ட யாருமே போக கூடாது. இவன் வந்து பிரின்ஸோட அலையன்ஸ் ஆளுன்றதுனாலதான் அவன் பக்கத்துலயே போட முடியும், நிக்க முடியும். போட்டு வெட்டிடுவான். வெட்டிட்டு அவன் திடீர்னு மேட்மேன் மாதிரி மாறிடுவான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துப்பான். என்னன்னு பார்த்தா இவன் அலையன்ஸ்ன்றதுனால பிரின்ஸையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பிரின்ஸ் சொல்லி தான் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவான், பிரின்ஸை சேவ் பண்ணும். பிரின்ஸ் வந்து அவனோட நாட்டை வந்து காப்பாற்றுவான் சொல் பேச்சுப்படி அப்படின்னு சொல்லி நம்பி அவனோட உயிரை வந்து அங்கே தியாகம் பண்றான். அங்க வந்து பிரின்ஸ் வந்து சொல்லுவான் தார்கில் கிட்ட, அவளை போய் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ கொல்லணும் தான் நினைக்கிறான், போய் கொல்லு அப்படின்னுவான். என்னால முடியாது நீ கொல்லு அப்படின்னுவான். இப்பெல்லாம் வந்து யாரையும் என்னால கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தார்கல் வந்து பின்வாங்குவான்னா அது அவனை பொறுத்த வரைக்கும் அது நியாயம் கிடையாது. நான் கொண்டா நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நெஞ்சு கொள்ளுவேன். இப்படி எல்லாம் ஒருத்தனை போயிட்டு அவன் கொல்றதுக்கு தயாரா இருக்கிறவன் எல்லாம் சாவறதுக்கு தயாரா இருக்கவன் போயிட்டு என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நிப்பான். அது வரைக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கும் உள்ள சோல்ஜர்ஸ்க்கும் ஆஸ்கலாடுக்கும். மஜாவான ஒரு சண்டை, சூப்பரா எல்லாரும் போட்டு வெட்டி வீசின்னு இருப்பான். பாவம் அவனுக்கு என்ன பாவம் பண்ணானுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்குமே ஆஸ்கலாடும் வீக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு வருவாங்க. அது வயசாகிட்டு இருக்கும். அதாவது ஒரு கட்டத்து வரைக்கும் ஆஸ்கல் செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவங்க டீம் மெம்பர்ஸே வந்து விலக ஆரம்பிப்பாங்க அந்த ஜேர்னில. வந்து இது வந்து ஒரு 15 வருஷம், அதாவது தோர்ஸ கொன்னதுல இருந்து ஒரு 15 வருஷ கதை இது. தோர்ஸ கொல்லும் போது ஆஸ்கலாடுக்கு வந்து கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வயசு கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்க.
அப்படி இருக்கும்போது அதான் இங்க இதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு. அதாவது அது வரைக்குமே ஒரு பெரிய ஆர்மி அவன் சுத்தி இருக்கும். ஆஷ்கலாடோட வீக்கனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் திருடுவாங்க, போய் தனியா தார்கேல போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. சண்டையில தார்கேல ஜாயின் பண்ணுவாங்க, சுத்தி கிழிச்சிருவான் எல்லாரையும். அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்க வந்துடுறோம், எதுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்களோ ஒரு வாரிய வெக்கமே இல்லாம வந்திருக்கீங்கன்னு சொல்லி, வெக்கமே இல்லாம சண்டையை பார்த்து பயந்து வர்றேன்னு சொல்லி துண்டு துண்டா வெட்டுவான் போட்டு. சரியான சீன் அதெல்லாம். ஸோ இப்படி நடக்கிறப்போ அங்க கடைசியா வருவான் தார்ஃபின். தார்ஃபின் வந்து அவன் சாவ கிடக்கிறவனை பிடிச்சி கொள்ளுவான், குடுக்குவான். சாவாதான் நான் தான் அவனோட லட்சியம், வாழ்க்கை லட்சியமே வந்து கொல்றது. அப்போ வந்து ஆஷ்கலாட் கேட்பான், சரியான டைலாக். தார்ஃபின், இத்தனை நாள் நீ என்னை சுத்தி சுத்தி வந்துட்ட, இதெல்லாம் லவ்வர் கேட்கற மாதிரி, இதனால சுத்தி சுத்தி வந்துட்டேன், நான் செத்துட்டேன், இப்போ உன்னோட கோல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். தார்ஃபினுக்கு முழிப்பான் அப்படியே. ஏன்னா ஒரு 15 years ஆஃப் லைஃப், 15 years ஆஃப் லைஃப் விடு, அவன் வாழ்க்கையில இதுக்கு மேல அவன் என்ன நினைப்பான்? அவங்க அம்மா அப்பா எங்க? அவங்க அம்மாவை விட்டான் இத்தனை வருஷம், அவங்க அக்காவை விட்டான், அவங்க அப்பா செத்துட்டாரு. அதை விடு, செகண்ட் சீசன் அட்லீஸ்ட் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா அவங்க தாத்தா கூட்டிட்டு போவாரு, வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. அங்க தப்பிச்சு ஓடுவாங்க. ஸோ இது மாதிரி போக ஃபர்ஸ்ட் சீசன் இப்படி முடியும். செகண்ட் சீசன் இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இருக்காது. செகண்ட் சீசனும் சூப்பரா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு கம்மியா இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சிங்கிள் லொகேஷன்ல சுத்தி சுத்தி ரொம்ப நேரமா. அவங்க யார் வந்து என்ன அனிமே பார்க்கலான்னு கேட்டாலும் நான் வந்து சொல்லக்கூடிய 3 அனிமேக்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஷோனன் அனிமே பிடிக்காது, எல்லாருக்கும் நம்ம ஆக்ஷன் மேஜிக் அப்பனா பிடிக்காது, எல்லாருக்குமே சண்டை கிண்டனா பிடிக்காது. 3 அனிமேக்கள். ஒன்று வந்து அட்டாக் ஆன் டைட்டன்ஸு, மான்ஸ்டரு, வின்லாண்ட் சாகா. ஏன்னா வின்லாண்ட் சாகா இஸ் வின்லாண்ட் சாகா. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலாசபிக்கலான கதையை வந்து பார்க்கணும். வின்லாண்ட் சாகா பார்த்துட்டா உங்களுக்கு லைஃப் புரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பை வந்து பயங்கரமா டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிடும். அதாவது அத்தனை வருஷம் அவனை கொல்லணும்னு பார்த்திருக்கான் ஒருத்தன், அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் கூடயே ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் சாகும் போது அவனோட கடைசி வார்த்தை நான் சாக போறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் அவனோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா அது இருக்கு அவன் கோல் இது மட்டும் தான் தெரிஞ்சு. அவன் நல்லா, அதாவது தார்ஃபினை முழுமையா அனலைஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆள்லாம் ஆஷ்கலாட். அவன் க்ரூம் பண்ணதும் ஆஷ்கலாட் தான். அந்த வேரியர் அந்த போஸ்டிங் கொடுத்ததும் வந்து ஆஷ்கலாட் தான். ஏன்னா கூட அவனுக்கு வெட்டி போடுங்கடா ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கலாம். 10 வயசு தார்ஃபினை கொல்றது ஆஷ்கலாட்டுக்கு வந்து விரல அசைக்கிற வேலை கூட கிடையாது. ஆனா அதை பண்ணாம அவங்க அப்பா மேல இருந்த மரியாதையின் காரணமாக அவனை கூட வச்சிருப்பான். அதெல்லாம் வந்து சரியான கேரக்டர் ரைட்டிங், சரியான ஒரு பிலாசபியோட கதை. ஒரு ஸ்டோரி ரைட்டிங்ல பிலாசபியோட உச்சகட்டம் தான் அது. லைஃப்பை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சகட்டம் தான் வின்லாண்ட் சாகாவை பாக்குறேன். ஏன்னா தார்ஃபினோ வந்து பின்னாடி போய் குத்துற ஆளும் கிடையாது. நான் அதெல்லாம் குத்த மாட்டேன், டுவெல்ல தான் அடிப்பேன். நீ முடிச்சிருக்கணும், 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடணும், நீ ஃபுல் ஸ்ட்ரெngthல இருக்கணும், அப்பதான் அவன் அடிப்பேன். ஆமா, ஆஷ்கலாட் வந்து ஒரு கை வெட்டிட்டு ரத்த கிட்ட வந்தா கூட அடிக்க மாட்டான். நேருக்கு நேர் நீ வந்து இவன் கஷ்டப்பட்டோட போயிடுவான். இதான் வாய்ப்பு கிடைச்சுன்னா இவன் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் போயிடுவான். இவன் அடி வாங்கி வரதுக்கு இவன் போயிடுவான். ஆனா வந்து ஆப்போனன்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும்னு பாப்பான். அதுதான் தார்கலோட சண்டை போடுவாங்க, மஜாவான ஃபைட்டர் அது. தார்கலை வந்து அவன் டிஃபீட் பண்ணிருக்க மாட்டான். நியாயப்படி பார்த்தா தார்கலை டிஃபீட் பண்ணிக்க மாட்டான். ஆனா அந்த ஃபைட்டு யாராலையும் தார்கல் வந்து துண்டு துண்டா வெட்டின்னு இருப்பான். ஆனா வந்து அந்த ஃபைட்டோட இது வந்து இன்டென்சிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். நடுவுல வந்து அவனை பார்த்து சிரிப்பாங்க. தார்கல் வந்து போயிட்டு அவனுங்க கழுத்தை பிடிச்சி நான் சண்டை போட்டுன்னு இருக்கேன் அவனை வாரியன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதை சிரிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். இதெல்லாம் வந்து சரியான சீனு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சுவல் அனிமே பார்க்குறவங்க, அதாவது நீங்கள் வந்து அனிமே ஃபன்னு நினச்சி வின்லாண்ட் சாகா பார்க்க முடியாது. ஃபன்னே கிடையாது வின்லாண்ட் சாகா, டிப்ரெசிங்காக இருக்கும் வின்லாண்ட் சாகா. பட் ஆனால் அதான் ஒரு பயங்கரமான ஒரு லைஃப்பை பற்றின ஒரு புரிதலை வந்து கொடுக்கும். அதை பார்க்கறதுக்கே முதல்ல மெச்சூரிட்டியும் புரியாது. ஆமாம். ஸோ எஸ், இப்படிக்கே வின்லாண்ட் சாகாவை பற்றின இந்த வீடியோ வந்து நல்லா வந்துருக்கு. எங்களுக்கு புரிஞ்சதை பற்றின விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஷோனன் பிக் 3 பற்றி ஏதாவது வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். இவன் வரலாம், இவன் வரமாட்டான் எனக்கு தெரிஞ்சு. வேணா நான் வந்து தனியாக கூட போடுறேன், அழுவான் இதுக்கே நான் வரல. ஸோ அதான். எஸ், ரொம்ப நன்றி, வணக்கம். 30 நிமிஷம் வந்துருக்குமா?